வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அதாவது ஒரு 3 நாள் முன்னாடி ஒய்ஃப் வந்து சொன்னாப்புல, இன்னும் 3 நாள்ல உகாதி வரப்போகுதுங்க, பழம் பூ இதெல்லாம் வாங்கணும், இப்பயே வாங்கிருங்க, இல்லாட்டினா அன்னைக்கு வாங்கும்போது ரேட்லாம் கூடிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல. அப்போ லைட்டாக நமக்கு மைண்டில் ஒரு தோணுச்சு, ஆமாம்ல, கரெக்ட் இல்லை, கடைசி நாளில் போய் வாங்கும்போது ரேட்டு கூடுது இல்லையா? அதே தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துட்டோம்னாலும் நம்ம வந்து கடைசி நேரத்தில் போய் வாங்கும்போது ஹை ப்ரைஸில் போய் நம்ம வாங்கிட்டு அப்புறமா என்ன ஆகும், விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரேட்டு குறைஞ்சிரும், நம்ம லாஸ்ன்னு நினச்சி உட்காந்துருப்போம். ஸோ அப்போ நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் எர்லியாக 3 நாள் முன்னாடி டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போதே நம்ம வாங்கிட்டோம்னா கம்மியாக வாங்கிடலாம் இல்லை? அதே போல் தீபாவளி அன்னைக்கு போய் துணியை வாங்குறது, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தானே, வாங்கினா சீப்பாக வாங்கிச்சிருப்பீங்கல்ல. இந்த மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். எப்போ எந்த விசேஷம் வரப்போகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்குறோம் பார்த்தீங்களா? இந்த மைண்ட் செட் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. நம்மளோட மைண்டே வந்து இந்த செக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கான மைண்ட் நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டோம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம எக்கனாமிக் சைக்கிளை கண்டுபிடிக்கிறது, எப்போ எதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நானும் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். அதாவது ஸ்டாக்கை பிக் பண்ணுறது ஒரு விதம், சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த செக்டோரியல் ETF அப்படின்றத வாங்கலாம், இல்லை செக்டர் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்கலாம். ஆனால் எப்போ எந்த ஃபண்டை வாங்குறன்றது தான் இப்போ முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் காலத்தில், அதாவது சம்மர் காலத்தில் போய் நீங்கள் வந்து ஜாக்கெட் போட்டு போவீங்களா? மாட்டீங்க. அப்போ வின்டர் காலத்தில் தான் நமக்கு ஜாக்கெட் தேவை. அப்போ எப்போ எது தேவைன்னு நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டாலே அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மைண்டு ட்ரிகர் ஆகிடும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம எக்கனாமிக் சைக்கிளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் சைக்கிள் இருக்கும். ஒரு பேசிக்காக 4 சைக்கிள் இருக்கு, 4 இது இருக்கும். நான் இந்த சார்ட்ல காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஃபேஸ் 1 வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்கவரி ஆகிறது. இது மார்க்கெட் கீழே அடி வாங்கினதுக்கப்புறம் திரும்ப அப்படி ஸ்லோவாக பிக்கப் ஆகுது. அடுத்த வாரத்தில் பீக் ஆகும், செம்ம பீக்கில் போயிடும். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கரெக்ட் ஆகும். கரெக்டாக திரும்பவும் இந்த எக்ஸ்பான்ஷன் ரெக்கவரி ரெண்டும் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர். ஸோ ஸ்லோவாக ரெக்கவரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் சைக்கிள் போயிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இதைத்தான் இந்த 4 ஃபேஸில் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் அப்போ வந்து எக்கனாமிலாம் வந்து கொஞ்சம் அதாவது மழை வந்ததுக்கப்புறம் முளைக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். பீக்ன்றது என்னன்னா பயங்கரமாக ஹைக் போயிடும், அதுக்கப்புறம் ரெசஷன் ஃபேஸ் மாதிரி வரும், அடுத்து திரும்ப ரெக்கவரி ஆகும். இது சைக்கிளாக போகும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஃபேஸையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சைக்கிளை நம்ம தெரிஞ்சு வச்சுங்களேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வச்சுங்களேன், எப்போ என்ன தெரிஞ்சு வச்சுங்களேன், நம்மளை பிடிக்கவே முடியாதுங்க. ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான செக்டரை செலக்ட் பண்ணி இப்போ வந்து கோல்டு வாங்கலாம், இப்போ வந்து லாஜிஸ்டிக் வாங்கலாம், இப்போ பேங்கிங் செக்டர் வாங்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், செம ப்ராஃபிட் வரும். இது ப்ரூவன் ரெக்கார்ட். அடுத்து இது இந்த சைக்கிள் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைக்கிள் பேட்டர்ன் வந்து 6 to 12 months சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த மேக்ரோ எக்கனாமிக் அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு 6 months 12 monthsக்கு வந்து நம்ம வந்து இதை நம்ம ஸ்டாக்கை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா செம்மையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது, எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ், அதாவது எர்லி எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகுது, அப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா, ஓகே மார்க்கெட் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் அடி வாங்கினதெல்லாம் இப்போ சரியாகுது, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, பாலிசிலாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, பேங்க்காரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறான், ஓகேங்களா? ஸோ அப்போ கன்சியூமர் வந்து இப்போ ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு வேலை செட்டில் ஆகிடுச்சு, சேலரி இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு, ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணும், நல்லா செலவு பண்ணுவாங்க, ஜாபு நல்ல வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், நிறையா பேர் ஹையர் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஸோ நம்ம ஹோம் லோன் வாங்குவோம், பொருள் வாங்குவோம், இஎம்ஐல வாங்குவோம், சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் த்ரைவ் ஆகும். ஸோ கார் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஃபேஸ். அப்போ டூரிங் இந்த டைம்ல என்ன பண்ணணும், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, லக்ஸுரி குட்ஸ், என்டர்டைன்மெண்ட், அதாவது வீட்டில் முடங்கிட்டு இருப்பாங்க, செலவு பண்ணாமல் இருப்பாங்க, இப்போ கையில் காசை பார்த்தோன்னே வாங்கடா கிளம்புவோம் அப்படின்ட்டு டூர் போவாங்க, கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி கன்சியூமர் நமக்கு தேவையில்லாத ஒரு லக்ஸுரி பொருள் இருக்குங்களா, அது மேலே இப்போ வந்து நம்ம ஜாஸ்தி மோகம் வர ஆரம்பிக்கும், நம்ம வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஃபேஸில் அதோட ப்ரைஸ் அதோட ஸ்டாக்லாம் பிக்கப் ஆகும். அடுத்து பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுன்றதுனால அப்போ நிறைய பேர் லோன் வாங்குவாங்க, அப்போ வருமானம் வரும். அடுத்து ஆட்டோ செக்டர், கார்லாம் நிறைய சேல்ஸ் ஆகும், ஏன்னா இஎம்ஐ ஜாஸ்தி வாங்குவாங்க, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், அப்போ கார் வாங்குவாங்க.
ஸோ அப்போ இந்த மாதிரி செக்டர்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் இடிஎஃப் பார்க்கணும்னா பேங்கிங் ஃபைனான்சியல் இடிஎஃப் பாருங்க, ஆட்டோ செக்டர் இடிஎஃப் அந்த சமயத்தில் பாருங்க. அதுதான் அந்த டைமுக்கானது. அடுத்து மிட் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். இப்போ வந்து மேலே போயிடுச்சு, ஸ்ட்ராங் டிமாண்டு, அப்படி நம்மளை கையில் பிடிக்க முடியாது, இனிமேல் நான் தான்டா ராஜா, ஒருத்தனை என்ன அசைக்க முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்புறது. அப்போ என்ன ஆகும்னா நிறைய கேபிட்டல் கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து பணத்தை அச்சடிச்சு செமையா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பூம் ஆக ஆரம்பிக்கும். ரோடு வீடு கட்டடம் எங்கே பார்த்தாலும் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாங்க, எங்கே பார்த்தாலும் ரோடு போக ஆரம்பிச்சிருவானுங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்கும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஸ்ட்ராங் டிமாண்டு, பயங்கரமான டிமாண்டு, ஒரு ஃபோமோ ஃபேஸ் நமக்கு வரும். இப்போ ஐயோ இடத்தோட ரேட்லாம் கூடுதுரா, ஐயோ இந்த இதெல்லாம் கூடுது, இப்பயே நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு ஓடுவாங்க. இதுதான் மிட் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்றது. எல்லா காசு நிறைய கிடைக்கணும், R&D சைட்லாம் நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். புதுசாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, காசை துணிஞ்சு செலவு பண்ணுவாங்க. இப்போ EV பேட்டரி கார்லாம் வந்து இப்போ ரிசர்ச்சில் உட்காந்துருவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. ஃபார்மால ரிசர்ச் நிறையா இருக்கும். ஸோ துணிஞ்சு ரிசர்ச்சில் செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி செக்டர்லாம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஹையில் இருக்கும், நல்லா போகும். ஸோ இந்த செக்டரை இந்த இடத்துல பிக்கப் ஆயிடும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரி, கேபிட்டல் குட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம், பெயிண்ட், அது இதெல்லாம் நல்லா க்ரோ ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து இது வந்து பீக் ஃபேஸ். இப்போ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் நம்ம, கரெக்டுங்களா? இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கர ஹையாக போயிடுச்சு, எல்லாம் இப்போ அரண்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிடும். ஓகே, மார்க்கெட் ஸ்டாக்னேஷன் ரொம்ப ஹையாக போயிடுச்சு, எல்லாமே ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பானுங்க, மார்க்கெட் கீழே விழுகும். அப்போ ஒரு கம்பெனியோட growth வந்து, அதாவது நம்ம கிராஸ் ப்ராஃபிட், என்னோட வேல்யூவேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் நான். கிராஸ் ப்ராஃபிட் என்னதுன்னா ஒரு கம்பெனியோட ரெவன்யூ, கரெக்டுங்களா, மைனஸ் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவாங்க, COGS. அதெல்லாம் வந்து கிராஸ் மார்ஜின் வந்து அடிவாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அடிவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை கட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க, வால்யூம் குறையும், ரேட்டை கூட்டுவாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு வாங்குறது குறையும். சரிங்களா? டிமாண்டு குறையும். அப்போ நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதெல்லாம் குறைப்பேன். நான் டிமாண்ட் குறையுது, அப்போ நான் சப்ளையை நான் குறைக்கணும், இல்லைன்னா எனக்கு லாஸ். ஸோ எல்லாமே குறைக்க ஆரம்பிப்பாங்க. கம்பெனிக்காரன் வேலையிலேருந்து வெளியே நிற்போம் ஆள் இல்லை, ஏன்னா அவன் ப்ராஃபிட் காட்டணும். எம்ப்ளாயி காசை குறைப்பான், சேலரி ஹைக் இருக்காது. அப்போ இந்த ஃபேஸ் தான் பயங்கரமான பீக் லெவல் போன ஃபேஸ். இந்த இடத்துல இதெல்லாம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எனர்ஜி அண்ட் கமோடிட்டி, அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் கூடும், கோல்டு கமோடிட்டிஸ் ப்ரைஸ்லாம் நிறைய கூடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் மக்கள் பயந்து மார்க்கெட் விழுகுது இல்லையா, அப்போ ஸ்டெடியான ரிட்டர்ன் வர்றது என்னன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ டெட் ஃபண்டில் போய் போடுவாங்க, FDயில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, பாண்டில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, டெலிகாம் இதெல்லாம் க்ரோ ஆகும். ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ இதோட க்ரோத் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து ஹெல்த் அண்ட் ஃபார்மல், அதாவது இதெல்லாம் டிஃபென்சிவ் சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் சைடில் ஜாஸ்தி க்ரோத் இருக்கும். எல்லாம் அந்த டிஃபென்சிவ் சைடு போவாங்க. ஏன்னா ஃபுட் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்ட்லே, இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து இந்த சமயத்தில் பிக்கப் ஆவாங்க. ஏன்னா அந்த பொருள் வாங்காமல் யாரும் இருக்க முடியாது. ஸோ வெயிட்டை குறைச்சி ரேட்டை கூட்டுவான், அவன்கிட்ட ப்ரைசிங் பவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கோல்டு ஃபண்டு, ஃபார்மா, கமோடிட்டி, இந்த மாதிரி ஃபண்ட்ஸை இந்த இடத்துல நீங்கள் வாங்கணும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த டைமில் டிஃபென்சிவ் செக்டர்னு சொன்னேன் இல்லைங்களா. ஏன் டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த டிஃபென்சிவ் செக்டர்ன்றது எப்படின்னா பேர்லேயே தெரியும். கோல்டு, அதாவது ஃபார்மா, இது FMCG, இதெல்லாம் வந்து எப்பயுமே மக்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இதுதான் டிஃபென்சிவ் சைடில் உள்ள செக்டர்ஸ். ஐடி, என்ன பிரச்சனைனாலும் ஐடி வேலை நடந்துகிட்டே இருக்கும், டெக்னாலஜி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், சரிங்களா. ஸோ இதுதான் டிஃபென்சிவ் செக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் எதுன்னா, ஏற்கனவே அடிபட்டாங்க, பெரிய ஹை ரேட்டில் வாங்கி பிரச்சனை பண்ணி, இப்போ வந்து எனக்கு ஸ்டெடியான ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி டிஃபென்சிவ் செக்டரில் போய் வாங்குவாங்க. அதுதான் டிஃபென்சிவ். இது அடுத்து ஃபேஸ் என்னன்னா ரிசெஷன் ஃபேஸ். ஸோ எல்லாம் இப்போ அடி வாங்கி கீழே வந்துருச்சு, இப்போ வேலை வாய்ப்புலாம் போயிடுச்சு, கன்சியூமர் குட்ஸோட ப்ரைஸ்லாம் கூடுது, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகுது, வேலை வாய்ப்பு எல்லாம் குறையுது. ஸோ இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் கூடும். ஸோ எல்லாருமே டிவிடெண்ட் ஜாஸ்தியாக கிடைக்கிற ஸ்டாக்ஸில் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க.
ரைட்டுங்களா? ஸோ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஏன்னா அவன் தான் டிவிடெண்ட் ஜாஸ்தி கொடுப்பான், அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக போய் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் ரெசெஷன் ப்ரூஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ETF, FMCG ஃபண்டு, ஃபார்மா, டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்களே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு சார்ட்லையும் இதை காட்டுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போஸ்ட் கோவிட் ரெக்கவரி, கோவிட் வந்ததுக்கு ஒரு கோவிட் அடிச்சு மார்க்கெட்டை கிளீஸ் தள்ளிட்டான் இல்லைங்களா? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபார்மா, ஐடி. ஏன்னா வீட்டில் இருந்தாலும் கூட ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு சரிங்களா? மெடிசின் மருந்து இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ அந்த செக்டர் அதெல்லாம் ஜாஸ்தியாக க்ரோ ஆச்சு அந்த சமயத்தில். ஸோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆச்சு. ஸோ இப்போ கோவிட் ஃபால்லேருந்து இப்போ ரெக்கவர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெக்கு, ஃபார்மாலாம் வருது. ஸோ இப்போ இந்த கோவிட் ஃபால் தாண்டி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மக்கள் பேனிக் ஆவாங்க. பேனிக் இல்லை, அதாவது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. எங்கடா திரும்ப மார்க்கெட் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து ஓவர் ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பயந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சரி பிரேக் அவுட் ஆயிடுச்சு நல்லா போகும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா திரும்ப அடி வாங்கும். உங்களோட இந்த என்டையர் இதே உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். இந்த கம்ப்ளீட் ஜேர்னியை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன ஆகும்னா திரும்ப க்ரோத் வரும். பயங்கரமாக வேலை வாய்ப்பு கண்ணாப்பினாலும் வேலை கிட்டாங்க. அதாவது ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி டு கம்பெனிலாம் வந்து ஹையர் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுத்தாங்க, சேலரி ஜாஸ்தியாக கொடுத்தாங்க. அப்போ அதுதான் வந்து ஹை இன்ஃப்ளேஷன் க்ரோத் அந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அது வந்து 22-23 நடந்துச்சு. இப்போ கமோடிட்டி ப்ரைஸ்லாம் ஜாஸ்தி ஆகும், நம்ம கோல்டு எல்லாமே ஜாஸ்தி ஆகும் இந்த சமயத்தில். அடுத்து 23-24 இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே விழுந்துகிட்டு இருக்கு, மார்க்கெட் அடிச்சு ஓவர் வேல்யூவேஷன் ஆச்சு வாங்கிடுச்சு. கார் சேல்ஸ்லாம், ஆட்டோமொபைல் அடி வாங்குது, ஒவ்வொரு செக்டரும் அடி வாங்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ரிசெஷன் ஃபேஸ். இப்போ கீழே போயிட்டு இருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? இப்போ திரும்பவும் ரெக்கவரி ஃபேஸ் வரும். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், பயந்துக்கிட்டு திரும்ப அதே மாதிரி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. அதனால இன்வெஸ்ட் பண்ணாமல் உட்காந்துருப்போம். நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறது உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இலியாட் வேவ் தியரி யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் இலியாட் வேவ் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு நாள் ஒரு வீடியோ சொல்லி தரேன். பட் இதுதான் கோவிட் ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சு பாருங்க, இது வந்து மேலே போச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தான் மக்கள் வந்து பயந்து ஆஹா அந்த ரெக்கவர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகி ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. அப்புறம் திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேனிக் வரும், ஓவர் வேல்யூவேஷன் வரும், இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுவும். அப்போ விழுந்துச்சுன்னா பாருங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்துச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ இந்த இடத்துல வாங்கினீங்களோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ எல்லா இப்போ கீழே போக என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகி ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வாங்கினவன் இங்கே விற்பான், இந்த இடத்துல வாங்கினவன் இங்கே விற்பான், அப்படியே வாங்கினதை கூட நீங்கள் இந்த இடத்துல விற்று க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன நடக்கும், திரும்ப மார்க்கெட் பிக்கப் ஆகும். நிறைய ஹோம் லோன் கொடுப்பான், கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் வரும், நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்டப் ஆகும், ஆட்டோமொபைல் பிக்கப் ஆகும், எல்லாம் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பயங்கரமாக க்ரோத்தில் போகும். அடுத்து கமோடிட்டி ப்ரைஸ், இதெல்லாம் இந்த இதில் பூரா பேனிக் ஆகி கமோடிட்டி ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கோல்டு பயங்கரமாக ஹை ஆயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ திரும்ப கீழே விழுகுது. ரைட்டுங்களா? அப்போ திரும்ப அடுத்து ரெக்கவரி ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், பயந்துக்கிட்டு ஐயோ இது எப்படா இது இன்னும் கீழே போயிட்டே இருக்குமோ, போகலாம், யாருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எப்போ என்ட்ராதுன்னு தெரியாது. நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியணும். இப்போ என்ன செக்டரில் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த டைமில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து மேக்ரோ எக்கனாமிக்கை புரிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வரப்போகுது. இப்போ அடுத்து என்ன செக்டர் வரும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன். ரெக்கவரி ஆகும்போது என்னென்ன செக்டர்ஸ்லாம் ரெக்கவரி ஆகும் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அந்த செக்டரை பிக் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் இது வந்து ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எலியாட் வேவோட இது. ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ரெக்கவரி நடக்கும், புல் பேக் நடக்கும். அப்புறம் வேவ் 3 எக்ஸ்பேன்ஷன் பீக், இது வந்து மார்க்கெட் பீக் ரெசெஷன். திரும்ப இது வந்து ஒரு கரெக்ஷன் வேவ், அதான் ஓகேங்களா, கரெக்ஷன் வேவ். 5வது வேவ் போயிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும் ஓகேங்களா. அப்போ திரும்ப மார்க்கெட் அடி வாங்கும், பயங்கரமான அடி வாங்கும். கோவிட் ஃபால் மாதிரி ஒரு ஃபால் திரும்ப ஒன்று வரும், அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகும். ஸோ இது வந்து ரொட்டேஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், எக்கனாமிக் இண்டிகேட்டரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மளோட ஜிடிபி என்ன, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். ஜிடிபி என்ன எப்படி போயிட்டு இருக்கு, நம்மளோட ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குது, ரெவன்யூ எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ரைட் செக்டரை நீங்கள் வந்து பிக் பண்ண முடியும். பிக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு 6 to 12 மாதம் நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை விட ஒரு 11% நீங்கள் ஜாஸ்தியாகவே பண்ண முடியும், அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
இந்த 4 எக்கனாமிக் ஃபேஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிளீனாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கே ஒரு கெத்து வரும். எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல இதாண்டா நம்ம நினைச்ச மாதிரி இந்த பீக் ஆயிடுச்சு, இந்த வேவ் வந்துருச்சு, இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வந்துருச்சு, இந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ரௌடா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து முக்கியம். ஒவ்வொரு 6 to 12 months உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ரீபேலன்ஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். கமெண்ட்ல போடுங்க இப்போ என்ன ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. லைக் பண்றது, கமெண்ட் பண்றது கண்டிப்பா முக்கியங்க. அதுதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்றதெல்லாம். தயவுசெய்து செய்யாம நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் கமெண்ட் போடுறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. தயவுசெய்து மட்டும் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட புது வியூவர்ஸ் தான் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.